ஹலோ எவ்ரிவன். ஸோ ஆட்டிசம் கிட்ஸ் வச்சுருக்கிற பேரண்ட்ஸ் சில பேர் என்கிட்ட கேட்டது, என்னோடய குழந்தைக்கு ஒரு 4-4.5 வயசு இருக்கும்போது தான் ஆட்டிசம்ங்கிறதே நாங்கள் டயக்னோஸ் பண்ணோம். ஸோ இப்போ அவங்களுக்கு நிறைய பிஹேவியரல் இஷ்யூ இருக்குது. ஒருவேளை நான் ஆட்டிசம்மை கொஞ்சம் ஏர்லியராகவே டயக்னோஸ் பண்ணியிருந்தா இந்த பிஹேவியரல் இஷ்யூ எல்லாமே குறைஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. முன்னாடி காலகட்டங்களை பொறுத்தவரை ஆட்டிசம் அப்படிங்கிற அந்த டயக்னோசிஸே வந்து ஒரு 4 to 4.5 இயர்ஸில் தான் டயக்னோஸே பண்ணுவாங்க. இப்போ அப்படி இல்லை, ஒரு 2 to 2.5 இயர்ஸ்லேயே ஆட்டிசம் அப்படிங்கிற ஒரு டயக்னோசிஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, அரௌண்ட் 11 months 1 year இருக்கும்போதே ஏர்லியர் சைன்ஸ் ஆஃப் ஆட்டிசமை வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ டயக்னோஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணால் தான் ஆட்டிசமோட ட்ரீட்மெண்ட்டோ ஏர்லியர் இன்டர்வென்ஷனோ நீங்கள் இனிஷியேட் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. சைல்டோட அதர் டெவலப்மெண்ட் வந்து நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்க்ரீன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ ஆட்டிசம் சைன்ஸ் எதுவும் இருக்குது ஒரு 11 months பேபிக்கே அப்படின்னு சொன்னாலும் நம்ம ட்ரீட்மெண்ட்டை இனிஷியேட் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டர் அவுட்கம் இருக்கும். தேங்க்யூ.